Hello. What happened? Everything has happened. What happened? அதான் கடைக்கு கிளம்பி வந்தேன் கீழே வந்தோம் நீங்க காருக்கு போயிட்டீங்க கீழே இறங்கி வந்த உடனே அப்படின்னா ஊன்னா என்னவா இருக்குன்னு எட்டி பார்த்தேன் ஆயிடுச்சு எங்க எட்டி பார்த்த டைப்பர் உள்ள ஓகேம்மா டேமேஜ் பண்ணுங்க சமாச்சாரம் ஆயிடுச்சு சரி நல்லா சங்கடப்பட்டு ஆயிடுச்சுன்ட்டு நினைவு உட்கார வச்சு எல்லாம் தொடச்சிட்டு ரெடி பண்ணிட்டு டயப்பர் மாற்றிட்டு அந்த பேண்ட் போடணும் அப்புறம் அவுட்கம் ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல இன்கமிங் உள்ள போகணும்ல இப்போ அடுத்த ஐட்டத்தை ஆமாம் இப்போ இது முடிச்சோடனே மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு அவுட் கோயிங்க இன்கமிங்க்கு இன்னும் 1 மணி நேரத்தில் இன்கமிங் ரெடியாக அடுத்துக்கு நான் கடை கேட்டோனும் கடை அடிச்சிடாம பார்த்துக்க ஃபோன் பண்ணி சொல்லி இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு எங்கள் அப்பா கிடையாது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லு ஷாப்பிங் கிளம்பணும் ஆமாம் அதுக்குள்ளே இந்த கோளாறு வேண்டாமா சரி வாப்பா போகலாம் ஓகே நோ இன்கமிங் மவுத் வாஷிங் வாய் ஏன் திறக்கிறாரு ஏன் ஏன் போடுறீங்க சரி போட்டு வாங்க ஓகே நம்மளது இன்னொரு புள்ள இருந்தானே அவனை பாத்தியா அவன் உங்க கூட தானே வந்தான் என்கிட்ட கேட்குற பாத்தியா கார்லயே விட்டு வந்துட்டான் அவனை அட பாவி டே எங்களை தேடி வந்து அவனை விட்டியே போ 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 போலாமா அங்கே தங்குன்னு வாங்க நடந்து வேகமா வாடா கூப்பிட்றாங்கல்ல கட்டப்பை எடுத்துட்டு வந்தேனே ஐயோ கட்டப்பை ஐயோ நான் எடுத்துட்டு வரேன் போங்க ரொம்ப வேலை பார்க்காதீங்க கல்யாணத்தப்ப உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த கட்டப்பை தானே இது வீட்டை போட்டு உங்க அம்மா வாங்கி கொடுத்த கட்டப்பை தான் ஹாத்விகா ஹாத்விகா தெரியலையா ஏன் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்கான் அவன் ரொம்ப நாளா கேட்ட ஒண்ணு சீக்கிரமா அவனை கூட்டிட்டு பார்க்குக்கு சாக்லேட்டா பார்க்கு கூட்டிட்டு சீக்கிரமா சரி எஸ் ஹார்விக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் நான் லவ் லேப்ல இருந்து 3 வீலர் கிக் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா இதுல ஈஸி ஃபோல்டபிள் ஆப்ஷன் இருக்கு ஸோ ஈஸியா எங்கேயுமே தூக்கிட்டு போக முடியும் ஏன்னா இதுல அலுமினியம் அலாய் வீல் இருக்கிறதுனால 3+ இயர்ஸ் கிட்ஸ் மேக்ஸிமம் 40-50 kg வரைக்கும் வெயிட் தாங்குது அண்ட் இந்த வீல்ல எல்இடி லைட் இருக்கிறது பசங்களுக்கு செம ஹாப்பியா இருக்கு அண்ட் இதுல 4 லெவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட இருக்கு ஸோ கிட்ஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கூட்டர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கு இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க எங்க போறோம் கடைக்கு போறோம் வெங்காயம் தக்காளி வாங்க இப்ப போய் போகும்போது அன்வித் வந்து ஏதோ லாங்குவேஜ்ல பேசினா என்ன லாங்குவேஜ்மா ஜெர்மன் பிரெஞ்சு ஹிந்தி தமிழா ஹிந்தி வேணாமா ஹிந்தி திணிப்பு நம்மளுக்கு பிடிக்காதுமா ஜெர்மன் பிரெஞ்சு எல்லாம் ஓகேமா ஓகே ஹிந்தி எல்லாம் கிட்ட அறவே ஆகாது நம்மளுக்குலாம் ஏண்டா சும்மா அப்ப இருந்தே பிடிக்கல ஹிந்தி தமிழ்நாடு தானே இருக்கு ஹிந்தி தமிழ்நாடு இல்லை ஹிந்தி தமிழ்நாடு இல்லைம்மா ஒருத்தன் வெளியே கிளம்பிட்டா சாப்பிட மாட்டான் பால் குடிக்க மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் இப்படிதான் இருப்பான் கருப்பசாமி வந்து இறங்குன மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டு வருவான் தெரியாதனமா நான் வேற பாவடை சட்டை போட்டு வந்துட்டேன் இன்னைக்கு என்னை பாவடையை கழிக்கிட்டு போறானா இல்ல மண்டையை கழிக்கிட்டு போறாடி அதுக்கே தெரியல வெங்காயம் தக்காளி தானே ரோட்டோர கடையில வாங்கி தொலைய வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் வந்து பேசிக்கா அந்த மாதிரி தான் வாங்குவேன் நாங்க வந்து இங்க ஒரு சந்தை ஒன்று இருக்கும் அங்கே வாங்குவோம் எப்பயுமே பட் வந்து இப்போ ஒரு கடையில் போய் வாங்க போகிறோம் அந்த கடையில் வந்து பழங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டா கொஞ்சம் கெடாமல் இருக்கு இவனுக்கும் வச்சு கொடுத்து விட வேண்டியதாக இருக்கு சாக்லேட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சாக்லேட்டே அங்கே இருக்காது என் கைக்கு வாங்க வராது அப்போ எனக்கு அவனுக்கு வேணுமா சாக்லேட் வாங்கும் போது எனக்கு கண்ணு தெரியாம போயிரும்மா இவனுக்கு வேற ஒரு 1 வீக்கு வச்சு இந்த பியூரி இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு ஓட்டுறோம் ஸோ சரி பழங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போய் வாங்குறோம் ஏன்னா அந்த சந்தை அந்த இடத்துலலாம் நான் நிறைய டைம் நான் வாங்கிட்டேன் 2 நாளைக்கு மேலே கெட்டு போகுது அது ஏன்னே தெரில எனக்கு பார்த்து வாங்க தெரிலன்ற இல்லை திரும்பி வாங்குறேன் வீட்டுக்கு வந்ததும் கெட்டு போயிடுது எதனாலன்னு தெரில மேபி குவாலிட்டி மேட்டர்ஸ் அதனால வந்து அங்கே போய் வாங்குறோம் அண்ட் அங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 499 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 1 கிலோ வெங்காயம் ஃப்ரீயா கொடுப்பாங்க அதுக்கு பரஞ்சல்ல அந்த மாதிரி நான் அந்த மாதிரி 1000 ரூபாய் அந்த மாதிரி ஆயிருது ஒரு வாரத்துக்கு வாங்கணும்னா அதை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா 2 கிலோ வெங்காயம் ஃப்ரீ கிடைக்கும் அந்த ஃப்ரீ வெங்காயத்தை வச்சு அது வாரத்தை ஓட்டிடலாம் அது இந்த 2 காரணத்தினால தான் நாங்கள் அங்கே போய் வாங்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கு நான் என்னெல்லாம் வாங்குறேன் இவங்களை வச்சுட்டு எப்படி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறத இன்னைக்கு விட்டு வந்துருவியா இல்ல நான் எப்படி வரேன்றது இருக்குல்ல ஃபுல் இதுவா வந்திருக்கியா நான் என்ன பண்றேன்னா வரும்போது நான் டிரைவ் பண்றேன் நீ இவனை கையில வச்சுட்டு உட்காந்துக்கோ ஐயா அதெல்லாம் நல்லா ஓட்டுற நீ போய் காரை விட்டு போறேன் நான் எப்ப காரை விட்டேன் எப்ப எத்தனை டைம் காரனா ஸ்டீரிங் விட்டேன்னுறா ஸ்டீரிங் விட்டு ஓட்டுவியா நீ ஸ்டைலா எத்தனை டைம் விட்டேன் காரை
இப்போ டபால்னு விட்டியே ஃபுல்லா கார் பார்த்தே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன் டைம் விட்டு டாடி எத்தனை டைம் விட்டாரு? நான்லாம் விடவே மாட்டேன்ப்பா. 4 டைம் விட்டாரு. குட்டி தான் எது ஆவலையே. நீ பார்க்கல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த ஏசி ஏற்கனவே போய் தான் இருந்துச்சு. இல்ல என்ன இவ கொட்டை விடு, எனக்கும் கொட்டாய் வருது. தூங்கிடுங்க அவ்வளவுதான். கார்ல ஏறனோடனே தூங்கிடுங்க 2 பேரும். என்னைக்கு தூங்கியிருக்கேன் 3 பேரும் தூங்கிடுங்க. இந்த இருக்கான் ஒருத்தான், இவன் தான் கார்ல ஏறினோடனே தூங்கிடுவான். என்னே தெரியாது. ஸ்கேட்டிங் கிளாஸ் கூட்டிட்டு போவோம். அந்த ஸ்கேட்டிங் கிளாஸே வீட்டுல இருந்து 10 நிமிஷத்துல போற ஒரு இடம் தான். அதுலயே 2வது நிமிஷம் தூங்கி 5 நிமிஷம் தூக்கத்தை போட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்தோடனே கீழே இறங்கி முடிச்சு திருப்பி ஸ்கேட்டிங்கே ஆடிடுவான் சுறுசுறுப்பா. அந்த மாதிரி ஒரு ரகம். இவனை எதுலையும் சேர்க்கவே முடியாது. கருப்பண்ணசாமி வந்துச்சு பாத்தீங்களா? ஏன்பா இதான் காய்கறி கடையா உங்களுக்கு? வர வல்ல ஆண்டி வேலை வந்து ஒரு கடையில நிப்பாட்டிட்டோம். இவனுக்கு வந்து ஓணம் செலிப்ரேஷன். யாருக்கு? இவருக்கா? ஓ இவரா டிரைவருக்கு? இவன் வந்து டெய்லி வளரான், ஹைட் ஆயிட்டே போறான். எந்த ட்ரெஸ்ஸும் பத்தவே இல்லை. அந்த குர்த்தா டைப் எல்லாம் சரி ஒரே ஒரு குர்த்தா மட்டும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு வர வழியில நிப்பாட்டிட்டோம். குர்த்தா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அவனுக்கு வர வழியில எங்க நிப்பாட்டிருக்கீங்க? வண்டி தள்ள வந்தீங்களா? ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களா? இல்ல ஆக்சுவலா அவனுக்கு இல்ல போல. நான் தான் கடை உள்ள வரும்போதே சொன்னேன் இல்லைன்னு. அப்புறம் இல்ல போல. இல்லை எத்தனைக்கு வேறு இல்லையா, வெறும் வெஸ்டர்ன் சட்டை ஜீன்ஸ் டிஷர்ட் அந்த மாதிரி மட்டும் இருக்கான். சரி இவனுக்கு ஷூ பார்க்கலான்னு வந்தேன். யாருக்கு? இவருக்கா? ஆமாம், எல்லாமே பெருசு பெருசாக இருக்கு. இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். அடுத்த கடைக்கு போகலாமா? மரியாதையா காய்கறி வாங்கி தரேன், தக்காளி வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. நீ வேற ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கியே. நீங்களே ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடைக்கு வந்து என்ன எடுக்கணும்னே தேடணும் பொருள். இல்லைம்மா அது பெரிய சைஸ்மா. இவ்வளோ பெருசு எங்கடா அவன் போட போகிறான்? கையிலேயே மாட்டிப்பான். சரி மண்டையா எதுக்குடா கடைக்கு வந்தீங்க? ஏசி காற்று வாங்க தானே வந்தீங்க? குர்தாஸ் பார்க்க வந்தோம். இல்லை அடுத்த கடைக்கு தேடி போகிறோம். ட்ராலி தள்ளிட்டு போறீங்க? கடை ட்ராலி தானே அது? இல்லையே. ஓ சொந்த ட்ராலி. டபுள்தா? யாரை பில் பண்ணணும்யா? சாக்லேட் வேணுமா? கடை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்கடா, எடுத்துருவோம்டா சீக்கிரம். அம்மா இந்த சாக்லேட் மட்டும் பில் போட மாட்டாங்களா? ஷாப் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நான் எடுத்து வச்சிருவேன் பில்லிங் போயிட்டு. வாங்கி தரணும். ஏன் வாய் எப்படி போகுது? அன்பித் வாய் மாதிரி. எதுக்கு வாங்கி தரணும்? நீ மட்டும் எதுக்கு வாய்ஸ்க்கு வாங்குற? வருஷத்துக்கு எதையாவது வாங்குற, செலவு பண்ணிட்டு தெரியுற. சாப்பிட வேணாமா? எனக்கு வாங்க மாட்டியா? உனக்கு சாக்லேட் நல்லது இல்ல. ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டியா? வீட்லயே ஸ்நாக்ஸ் ஒரு சொட்டு ஸ்நாக்ஸே இல்ல. ஒரு சொட்டு ஸ்நாக்ஸ் எத்தனை சொட்டு இருக்கு? எத்தனை சொட்டு ஸ்நாக்ஸ் இருக்கணும்? அப்புறம் என்ன ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பசிச்சு இருக்கு. என்ன கடையை காலி பண்ணிட்டாங்க? இங்க பாரு இவனும் உன் கூட தானே பிறந்தான். எதனா ஸ்நாக்ஸ் கேட்குறானா? அவன் கேட்கல மாட்டான், எடுத்து சாப்பிடுவானா? ஐயோ வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இரு நான் இங்கே கூப்பிட்டு போகிறேன், ஏதாவது எடுக்கிறானா பாரு. அவன் எவ்வளோ அமைதியாக இருக்கான் பாரு. தள்ளுங்கப்பா. ஐயோ ஐயோ கை மட்டும் எட்டட்டும், எல்லாத்தையுமே எடுப்பான். என்னடா எடுக்கிறான் அவனை? ஓ ஹெல்ப் பண்ணுறியா அவனுக்கு? உன்ன மாதிரியே பேட் ஆக்குறியா அவனை? சாக்லேட் ஐயோ சார்ஜ் திட்டு. அழுக்குடா, டேட்டிமா அதெல்லாம். அவன் வேற ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாயில தாண்டா வைப்பான். சாக்லேட் பில் பண்ணா. உனக்கு நான் ஃப்ரூட்ஸ் கேட்டேல வாங்கி கொடுத்தேனா? ஆப்பிள் வாங்கியிருக்கேனா? வேற என்ன வாங்கணும்? பப்பாயா வாங்கணுமா? ஐயோ எட்டிக்கிட்டு இருக்கான். பப்பாயா இது ஓகேவா? எதையாவது ஓகே சீக்கிரம் எடுங்க, அள்ளுங்க. அவன் அள்ளிடுவான் போல. அவன் அதுக்கிட்ட வைக்காதீங்க, கோவப்படுவான். ஐயோ வேற பிளேஸ் கூட்டு போற ஒன்னவா. இப்போ இன்னும் சாக்லேட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இருடா நானே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அதுக்கு என்ன கன்ஃபியூஷன்? இது மஞ்சள் பழமா வாழைப்பழமா இல்ல என்ன? ஹில் பனானாவா இல்ல மஞ்சள் பழமான்னு தெரியல. ஹில் பனானா. ஹில் பனானா எனக்கு தெரியும். கேட்டரிங் வச்சிருக்கு. இன்னொருத்தனுங்க அங்கிட்டே விட்டீங்க. அவன் இந்த பக்கம் திருப்பினா ரொம்ப டேஞ்சரா இருக்கு. சரி இதை எடுத்துக்கிறேன். ஏலக்கி அதான் கலர்ஃபுல்லா எங்க இல்லையோ அந்த பக்கம் திருப்பி விட்டான் அவனவா. நல்ல ஐடியா. இங்க வேற எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். பின்னாடி கை காட்டு, பின்னாடி திரும்ப. ஆத்விக் பின்னாடி திரும்ப. உனக்கு மம்மி அவகாடோ வாங்குறேன். சரி நீ திரும்பி அந்த பக்கம் நேரா நடந்து போ.
இது ரிவர்ஸில் நடக்கிறது, நேராக நடந்து போன்னு சொன்னேன். இந்தாங்க அவகாடோ ஸ்பெஷலிஸ்ட். நல்லா இருக்கான்னு செக் பண்ணு. நல்லா இல்லைங்க. இதுவும் நல்லா இல்லைங்க. இது நல்லா இருக்கணுமே. இல்லையே, அது ப்ரௌன் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். க்ரீனும் நல்லா தான் இருக்கும். அப்போ நீ எடுத்துகிட்டு போய் வீட்டில் கட் பண்ணி பாரு, அப்போ தான் தெரியும். ப்ரௌன் கலரில் ஒன்று தான் இருக்குது. பார்த்துட்டேன் கையில் ஏதோ இருக்குது. இங்கே ப்ரௌனில் ஒன்று தான் இருக்குது, ஆனால் அது ஒரு மாதிரி கல்லாட்டம் இருக்குது. இல்லை வேண்டாம், நெளிஞ்சு போய். எப்பா இவர் எதையும் எடுக்காமல் நான் காப்பாற்றி வச்சிருக்கேன்ப்பா. சார் நான் எடுத்துட்டேன். என்னத்த? நான் என்ன காப்பாற்றிட்டேன், நீ வந்தால் நிறைய எடுப்ப. நானே எடுத்துட்டேன் எல்லாம். வெரி குட். என்னோட பர்ஸு காப்பாற்றிட்டேன். போதும் அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். வாங்க போகலாம். முடிஞ்சதா? காலி கடை காலி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே பில் போடலன்னா நம்ம மண்டையில் அடிச்சு வெளியே பற்றி விட்டுருவாங்க. எடுத்த வரைக்கும் பில்லை போட்டு கிளம்புவாங்க. இதே வேலை ஒரு கடையாக போயிட்டு போங்க. இது வாங்கிட்டேன், பனானா. இது கேட்டான். மங்குஸ்தானா? அது வாங்கிட்டேன். மங்குஸ்தான். பப்பாளி வாங்கிட்டேன். இது டிராகன் வாங்கினேன். அவகாடோ, ஆரஞ்சு உனக்கு, இது அன்பித்துக்கு. நீ கேட்டு அழுகுறா, என்ன பண்ணலாம்? கேட்டால் கேட்காம கொடுத்துரு வாங்கி. எங்கள் டேடிலாம் இதெல்லாம் வாங்கியே தரமாட்டார், நீ வாங்கி கொடு. அப்போல்லாம் டைரி மில்க் தான் வாங்கி தருவாங்க, 5 ஸ்டார். எவ்வளோதான் எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு வாங்குறதா சாக்லேட், அது தட்டிட்டு இருக்க. நீ இங்கே வா, அவன் கையை இது பண்ணுறான். அவன் கிட்ட கொண்டு போனால் அவன் கையில் தட்டும். ஏய், அவன்கிட்ட கொடுத்து வெறுப்பேத்துறியா? என்ன பண்ணுற? பில் போட்டாச்சுல்ல. அவனுக்கும் சாக்லேட் கொடுக்குறியாடா? 22 34. நீ மட்டும் சாப்பிட்ற இல்லையா? நீ அந்த வண்டியை விட்டு, நான் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். 2 வண்டியை எடுத்து உள்ளே ஏற்றுங்க. ஆமாம், நானே ஆனியன் ஆஃபரில் ஃப்ரீ தரலன்னு வரேன். ஆமாம் சொல்லிகிட்டே வந்தேன். 500 ரூபாய்க்கு வாங்கினா 1 கிலோ ஆனியன்னு. இல்லையா, அந்த ஆஃபர் பிடிச்சி போச்சுங்கன்ட்டு. உன்னை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க உள்ள. நீ வராங்கடா, எப்படியும் ஒரு 2000 பொருளை வாங்கி 4 கிலோ ஆனியன் ஆட்டையை போட்டுருவாங்க. ஆஃபரே இவங்க வந்து ஷாப்பிங் பண்ணுற வரைக்கும் ஆஃபர் முடிஞ்சுன்னு சொல்கிறேங்க அப்படின்ட்டாங்க. நான் பார்த்துன்னு தான். ஃப்ரீ கொடுக்கலன்னா எனக்கு எந்த கடையிலையும் பொருள் வாங்குறதுக்கு பிடிக்கும். அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? தெரியாமல் இப்போ வாங்கினேன்ல, அடுத்தாப்புல வர மாட்டேன் பாருங்க. கடையை மாற்றிடுவேன், ஏரியாவை மாற்றி வேற பக்கம் போயிடுவேன். அங்கேயும் ஆஃபர் இல்லைன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியாவது ஃப்ரீ வாங்கினதா அன்றைக்கி போய் வீட்டில் தூங்குறதுக்கு நிம்மதியாக இருக்கும். வாங்க. என் பாவல் தானே, வீட்டுக்கு தானே? இல்லை வெங்காயம் ஃப்ரீயாக தந்தாங்க போகிறீங்களா? இல்லை, நீ எல்லா கடையுமே அடைச்சிருவாங்க. வெங்காயம் ஃப்ரீ இல்லை, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் எங்கே ஃப்ரீ? நான் அடுத்தாப்புல விசாரிச்சு ரிசர்ச் பண்ணி அடுத்த கடைக்கு போவேன். கடை உள்ள போகும்போதே கேட்டுருவேன் வெங்காயம் ஃப்ரீயானு. ஆமாம், இல்லைன்னா அடுத்த கடை. ஆமாம், உங்களுக்கு கடை கடையாக தூக்கி தெரியுது வேலை. ஆமாம், அப்புறம் ஃப்ரீ வேணும்ல. வெங்காய சட்னியா வதக்கி திங்கிறேன். அப்புறம் என்ன? நான் டயட்டுப்பா. வெங்காயம் ஃப்ரீல வரப்போ தானே வெங்காய சட்னி வதக்கி. நான் எங்கே தின்றேன்? டயட்டுப்பா. அப்போப்பா வெங்காய சட்னி தின்ன மாட்டியா நீ? டயட் இல்லைன்னா தின்னுவேன்.